Good morning, students. In last week, we had seen about the interfaces versus implementation. Now we are going to see the characteristics of interface. Initially, we know about what is meant by interface. Interface means it's a set of actions that an object can do. ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்டோட செட் ஆஃப் ஆக்ஷன்ஸை தான் வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ் A class template specifies the interface to enable an object to be created and operated properly. அதாவது கிளாஸ் டெம்ப்ளேட் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னா இன்டர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் ஆகுது, அது எப்படி வந்து ப்ராப்பராக ஆப்ரேட் ஆகுது அப்படின்றது தான் ஸ்பெசிஃபை பண்ணுது கிளாஸ் டெம்ப்ளேட்டில். And then an object's attributes and behavior is controlled by sending functions to the object. ஸோ ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ்ன்றது காலம் நேம், அந்த ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய காலம் நேம்னு சொல்லலாம். அண்டு பிஹேவியர், அந்த ஆட்ரிபியூட்டோட பிஹேவியரை இது ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு போகிறது வந்து ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ let us see the example for increasing the car speed. Okay, here one man start the car. So what is the process of engine? So the person who drives the car doesn't care about the internal working. To increase the speed of the car, he just presses the accelerator to get the desired behavior. So here the accelerator is the interface between the driver and the engine. ஸோ ஒரு பர்சன் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுற ஒர்க்கோட அந்த அவங்களோட ஆக்டிவேஷன் முடிஞ்சிச்சு. இங்கே வந்து ஆக்சிலரேட்டர் மூலமாக தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதா டிக்ரீஸ் பண்ணுறதா அப்படின்றத டெசிஷன் எடுக்கிறது. ஸோ ஆக்சிலரேட்டரை அவர் ப்ரெஸ் பண்ணார் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுறது உள்ளே இருக்க இன்ஜினோட ஒர்க்கு. இன்ஜின்குள்ளே என்னென்ன ஒர்க்கு வந்து ப்ராசஸ் ஆகுது அப்படின்றது வந்து டிரைவருக்கு அன்வான்ட் ஒர்க். ஸோ இந்த கேஸ் த ஃபங்க்ஷன் கால் வுட் பி ஸ்பீட் 70. திஸ் இஸ் த இன்டர்ஃபேஸ். ஸோ அந்த காரோட ஸ்பீட் வந்து இப்போ எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 70 அப்படின்றது தான் இன்டர்ஃபேஸ் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இன்டர்னலி அது இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் டிரைவருக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ உள்ளே இருக்க இன்ஜின் வந்து ஃபியூயல் எவ்வளோ இருக்குது, ஃபியூயல்னால் ஒர்க் ஆகுது, ஆக்டிவேட் ஆகுது, ஏர் ப்ரெஷர் இவ்வளோ இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இவ்வளோ இருக்குது. ஸோ அது எல்லாமே சேர்ந்து தான் அந்த காரை வந்து மூவ் பண்ண வைக்கிது. ஸோ இந்த ஆக்டிவேஷன்ஸ் மூலமாக தான் காருக்கு பவர் கிடச்சி மூவ் ஆகுது அப்படின்ற திங்கிங் எல்லாமே என்னது டிரைவருக்கு அன்வான்ட். ஸோ இன்ஜின்குள்ளே நடக்கிற ப்ராசஸஸ் வந்து காரை மூவ் பண்ண வைக்குமே தவிர டிரைவருக்கு அதோட ப்ராசஸிங் வந்து அவசியம் இல்லை. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த டிரைவர். ஸோ அவருக்கு தேவை அந்த காரு ஃபாஸ்ட்டாக அல்லது ஸ்லோவாக ஓட்டுறது. தட் இஸ் the information. So thus we separate information from implementation. So இன்டர்ஃபேஸ்லேருந்து இம்ப்ளிமெண்டேஷன் எந்த அளவுக்கு வேறுபட்டிருக்கு. ஸோ இன்ஜின்குள்ளே நடக்கிற ப்ராசஸை வந்து இம்ப்ளிமெண்டேஷன்றாங்க. ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது அந்த டிரைவர் வந்து காரோட ஸ்பீடை இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ இல்லை அந்த காரை மெயின்டைன் பண்ணுற அந்த ஆக்ஷன்ஸோ வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்றாங்க. ஸோ let us see a simple example. Okay, it's a implementation of a function that finds a minimum of which there are 3 arguments. So already I told let அப்படின்றது ஃபங்க்ஷனுடைய கீவேர்டு. ஸோ இந்த குறிப்பிட்ட ஃபங்க்ஷன்ஸை மட்டுமே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குனே ஒரு சாஃப்ட்வேர் இருக்குதுன்னு லாஸ்ட் வீக்லேயுமே சொன்னேன். தட் இஸ் அ ஓகேமல் சாஃப்ட்வேர். இதில் வந்து வெறும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இதே 4 கோடிங்கை வந்து நம்ம டைப் பண்ணோன்னா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ ஃபங்க்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காகவே க்ரியேட் பண்ணப்பட்ட ஓகேமல் சாஃப்ட்வேர் இது. ஸோ லெட் அப்படின்றது கீவேர்ட், MIN மினிமம், MIN அப்படின்றது ஃபங்க்ஷனோட நேம். தென் 3 வேரியபிள்ஸ் X, Y, Z அல்லது ஆர்கியூமெண்ட்ஸ் சொல்லிக்கலாம். ஓகே,
then if x less than y then இப்போ எக்ஸோட ஒய்யோட வேல்யூ வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் மூவ் ஆகும். ஸோ ஒவ்வொரு கண்டிஷனுமே இதே மாதிரி எக்ஸு இஃப் எக்ஸ் லெஸ் தென் இசட் தென் எக்ஸ் அதர்வைஸ் கிரேட்டர் தானாக இருந்தால் எல்ஸ் இசட்டோட ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணும். இந்த ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆகி செக் பண்ணி கண்டிஷன் எதாவது ஃபால்ஸ்லேயே இருந்துச்சுன்னா எல்ஸ் ஒய் லெஸ் தென் இசட் அப்படின்றத செக் பண்ணும். ஸோ செக் பண்ணி இதுலேயுமே கிரேட்டர் தென் வந்துச்சுன்னா எல்ஸ் இசட்டோட ரிசல்ட்டை அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணும். ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ இன்டர்ஃபேஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பியூர் ஃபங்க்ஷன்ஸ்மா. பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்றது எப்போ வந்து ஒரு சேம் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து வேல்யூவை பாஸ் பண்ணுதோ எக்ஸாக்ட் ரிசல்ட் வந்து பாஸ் பண்ணுதோ when the same arguments are passed at the same time, that is a pure functions. Okay, so pure functions are functions which will give exact result when the same arguments are passed. Okay, for example, the mathematical function sin of 0 always results 0. Okay, this means that every time you call the function with the same arguments, so you will always get the same result only. ஸோ எத்தனை தடவை இந்த ஆர்கியூமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணாலுமே ரிசல்ட் என்ன தான் வரும், 0 அப்படின்ற ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ a function can be pure function provided it should not have any external variables which will alter the behavior of that variable. ஸோ ஒரு ஃபங்க்ஷன்றது பியூர் ஃபங்க்ஷனாக எப்போ இருக்கும் அப்படின்னா எந்த வித ஆல்ட்ரேஷனும் இல்லாமல் நமக்கு சேம் ஆர்கியூமெண்ட் எத்தனை தடவை நம்ம பாஸ் பண்ணாலும் அதோட ரிசல்ட் என்னவோ அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணுறது தான் பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்றாங்க. ஓகே, லெட் அஸ் see the example. let square x written of x asterisk x. ஸோ லெட் ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ நம்ம 2 அப்படின்னு கொடுத்தோன்னா எப்பயுமே வந்து 2 × 2 4 தான். ஸோ அதோட எத்தனை தடவை நம்ம அதே வேல்யூவை கொடுத்தாலும் சரி 2 அப்படின்ற வேல்யூவை எத்தனை தடவை கொடுத்தாலும் சரி நமக்கு என்னது ரிசல்ட்டு 4ன்னு தான் கிடைக்கும். ஓகே, ஸோ the above function square is a pure function because it will not give different result for same input. ஸோ ஒரே இன்புட்டில் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் ரிசல்ட் வந்து கெட் பண்ணலை. ஸோ அதனால் அது பியூர் ஃபங்க்ஷன். ஓகேவாம்மா? So there are various theoretical advantages of having pure functions. One of the advantage is that if a function is pure, then if it is called several times with the same arguments, so the compiler only needs to actually call the function once. Let's see the another example. ஸோ தியரட்டிக்கலாக இது வந்து பியூர் ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா ஃபங்க்ஷன்றது பியூராக இருக்கும். எப்போ எத்தனை தடவை நம்ம ஒரே ஆர்கியூமெண்ட்டை கால் பண்ணாலுமே கம்பைலர் ஒன்லி நீட்ஸ் த ஆக்சுவலி கால் ஃபங்க்ஷன் ஒன்ஸ். கம்பைலர் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூஷன் அப்போ கெட் பண்ண அந்த ரிசல்ட் தான். எத்தனை தடவை சேம் ஆர்கியூமெண்ட்டை நம்ம கால் பண்ணாலுமே அந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடியது என்ன தான் ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் அப்படின்னா பியூர் ஃபங்க்ஷனுடைய ரிசல்ட் தான் கொடுக்கும். ஸோ லெட் ஐ colon equal to 0 if I less than strlen of s, then do something which does not affect s plus I, that is increment I. சரியா? minus minus do something which does not affect s plus அப்படின்றது increment I, ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. str length ஸ்ட்ரிங்கோட லென்த்து, இப்போ எஸ்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கோட லென்த்து வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த ஃபங்க்ஷனுடைய ஒர்க்கு. So if it is compiled, strlen s is called each time and strlen needs to iterate over the whole of s. அதாவது இப்போது strlen அப்படின்ற ஒரு கமாண்ட் வேரியபிள் strlen ப்ளஸ் இந்த சின்டாக்ஸை வந்து எஸ்ன்ற வேரியபிளில் இருக்கக்கூடிய இன்புட்டை என்ன பண்ணுது அப்படின்னா ஈச் டைம் ஒவ்வொரு டைமும் கம்பைல் பண்ணுது. அப்போல்லாம் என்ன தேவை, ஐட்ரேஷன் மெத்தட், அதாவது ரிப்பீட்டேஷன் மெத்தட் ஓவரால் த ஹோல் ஆஃப் எஸ் ஃபுல்லாக அந்த எஸ்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் வார்த்தை
HELLO ஹெலோ அப்படின்ற வார்த்தை எஸ்ஸில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த ஒவ்வொரு லெட்டரும் HELLO அப்படின்னு ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் அது என்ன பண்ணும், strlen வந்து ரிப்பீட்டேஷனாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இஃப் த கம்பைலர் இஸ் ஸ்மார்ட் இனஃப் டு ஒர்க் அவுட் தட் strlen is pure function and that s is not updated in the loop, so then it can remove the redundant extra calls to strlen and make the loop to execute only one time. Okay, so from this what we can understand means strlen is a pure function because of the function takes one variable. strlen என்றது pure function. ஏன் அப்படின்னா இது ஒரே ஒரு வேரியபிளில் lot of letters வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு வேரியபிளில் அதுவும் அதோட பேராமீட்டர் அண்ட் access it to find its length. ஒரு வேரியபிளுக்குள்ளே ஒரு வார்த்தையை ஹோல்ட் பண்ணிட்டாங்க, கெட் பண்ணிவிட்டு அதனுடைய பேராமீட்டரு அதோட ப்ராசஸ் அக்சஸ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னது, ரீட்ஸ் த எக்ஸ்டர்னல் மெமரி. அதோட ஒர்க் என்னென்னா இந்த எஸ்ஸில் இருக்கக்கூடிய வார்த்தை எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அதோட லென்த்தை மட்டும் கவுண்ட் பண்ணுறது தான் வேலை. ஸோ ஜஸ்ட் ரீட் த எக்ஸ்டர்னல் மெமரி பட் டஸ் நாட் சேஞ்ச் இட். ஸோ அந்த வேல்யூ வந்து என்ன பண்ணாது, சேஞ்ச் பண்ணாது. அண்ட் த வேல்யூ ரிட்டர்ன்ட் த டிரைவ்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் மெமரி அக்சஸ்ட். நோட், evaluation of pure functions does not cause any side effects to its outputs. அதாவது பியூர் ஃபங்க்ஷன் எந்த ஒரு ரீசனுக்காகவும் அவுட்புட்டை வந்து எந்தவித டேமேஜும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகேம்மா, தேங்க்யூ.